ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் விலாக் வித் யோகி. போன விலாக் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு, ஏன்னா அந்த விலாகோட கண்டினியூ தான் இந்த விலாகாக இருக்க போகுது. டேம்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன தலைவலி. அந்த 4 மணி ஆனாலே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்து டீ குடிச்சாகணும். அதுக்காக ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி எல்லாரும் டீ குடித்தோம். டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நேராக நாங்கள் வந்து சிறுவர் பூங்காவுக்கு கார் விட்டாச்சு. அங்கே போயிட்டு தம்பிக்கு வந்து பால்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த இடத்த ஃபஸ்ட்டு போனோடனே பார்க்கவே இல்லை. அங்கே என்னமோ இருக்கேன்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா தெரிஞ்சு ஃபுல்லாக பால். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் யோகி விட்டுட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பெரியவங்களாம் இருந்தாங்க, என்னோட அம்மா அத்தையெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்ககிட்ட விளாண்டுக்கிட்டோம், பசங்களாம் உள்ளுக்குள்ள விளையாடிட்டு நம்ம போய் வெளியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. நாங்கள் போன ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி போக்குறோம் இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்டா ஓடுறாங்கன்னு கேட்டதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, மாமா வந்துட்டு நான் வரல, நீ விட்டுருங்க, நீங்கள் வேணா போய் விளையாடுங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எங்கள் அக்கா விடுமா போய் கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பியை காணோம். திரும்பி அப்புறம் என் தங்கச்சி போய் என் தம்பியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோங்க. அப்புறம் 4 பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல தனித்தனியாக தான் உட்காந்துருந்தோம். இதில் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஸ்பீடு எடுத்து ஒரு இடத்துல விட்டுற மாதிரி போய் திரும்பிச்சு. இது நல்லாவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்படி சுத்துறதுனால நான் வரல, இப்படி சுத்துறதுனா மட்டும் சொல்லுங்க, இப்படிக்கெல்லாம் ஆகாது. அந்த கேமுக்கே வந்து என்னோட வீட்டுக்காரே எங்கள் அக்காவோட வீட்டுக்காரே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோம். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்கள் வரவே மாட்டோம், நீங்கள் போங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ கடைசிக்கு நான், என்னோட அக்கா, என் தங்கச்சி, என் தம்பி, நாங்கள் மட்டும்தான் போனோம் இதுக்கு. சரி, ஓகே, நம்மளுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு, நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் சொல்லிட்டு யோகியை வந்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஹர்ஷனா கீழேயும் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் ஜாலியாக இருங்க, அப்பப்போ எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டோம். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்கள். நான் எங்கடா வந்தேன், இதா என்ன கூட்டின்னு வந்தேன். ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் 4 பேரும் இந்த ரயிலில் நாங்கள் போக போகிறோம். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் மூணாவதாகவும் மட்டும் கிடையாது, லாஸ்ட்டாக போன ரைடுமே வந்து இதுதான். இது நாங்கள் அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆஹா பயங்கரமாக எடுக்கிறா, அப்படியே செம்மையாக இருக்க போது, பயமாக இருக்க போதுன்னு நினச்சா அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லவே இல்லை. ஏதோ பைக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். நல்லா, ஆனால் ஒரு மாதிரி காற்று மேலே அடிச்சிச்சு. ஆனால் பைக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பயமாலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கரூரில் இருக்க தனிஷ்க்கு தான் போயிருந்தோம். ஒரு சீட்டு போட்டிருந்தோம் 10 மாதம் 3000 கட்டுற மாதிரி. ஸோ மொத்தம் வந்து 30,000 வந்துருந்துச்சு. அதுக்கு ஒரு நகை எடுக்கலாம் அப்படி சொல்லி கரூரில் இருக்க தனிஷ்க்கு தான் போயிட்டுருக்கோம். என்னது ஆட்டோ எங்கே போகுது யோகி? ஆட்டோ இங்கே போதா? இந்த முட்டை எடுத்துக்கிப்பா, இன்னும் கோல்டு மாட்டி விட்டுருவாப்பா. அந்த மாதிரி லைன்லாம் கட்ட நமக்கு அங்கிருந்து பக்கமும் போயிடும். கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா எங்கள் அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, வாங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. அங்கே போயிட்டு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. மாங்காய் ஃப்ளேவர், கொய்யாக்கா ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.